நான் அப்போது 9ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். என் தந்தை ஓட்டுநர் வேலைக்கு செய்து வந்தார். என் தந்தையின் வருமானம் எங்களுக்கு போதவில்லை. இதனால் என் அம்மாவும் 2 வீடுகளில் வீட்டு வேலைக்கு செல்வார். ஒரு நாள் என் அம்மா இரவு சிற்றுண்டி செய்ய ரொட்டிகளை செய்தார். நாங்கள் சாப்பிட அமர்ந்தோம். அப்போது கொஞ்சம் கரியோ ரொட்டியை என் அப்பாவிற்கு வைத்தார். உடனே என் அம்மா, என்னங்க சாரிங்க, ஒரு ரொட்டி கொஞ்சம் கறி விட்டது என வருத்தம் தெரிவித்தார். ஆனால் என் அப்பாவோ, எனக்கு கரிய ரொட்டி தான் ரொம்ப பிடிக்குமே என்றார். எனக்குள் ஒரே குழப்பம். கரிய ரொட்டி எப்படி நன்றாக இருக்கும் என பல கேள்விகள். பிறகு சில நிமிடங்களுக்கு பின் என் அப்பாவிடம், பா, உண்மையிலே கரிய ரொட்டி உனக்கு பிடிக்குமா என்று. சற்று நேரத்துக்கு பின் என் அப்பா பேச ஆரம்பித்தார். மகனே, என்னுடைய வருமானம் நம் குடும்பத்திற்கு போதவில்லை. இருந்தாலும் உன் அம்மா வீட்டு வேலைக்கு செல்கிறார். அங்கு வீட்டு வேலைகளில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும். அந்த வீட்டு உரிமையாளர் வீடுகளில் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் நடக்கும் நேரத்தில் உன் அம்மாவுக்கு அதிகமான வேலைகள் இருக்கும். எல்லா வேலைகளையும் முகம் சுளிக்காமல் செய்வாள் உன் அம்மா. எனக்கு தெரியும் உன் அம்மா செய்யும் வீட்டு வேலைகள் பற்றி. அதில் நிறைய சங்கடங்கள் இருந்தே தீரும். ஒரு நாளும் உன் அம்மா நான் இனி வேலைக்கு போக மாட்டேன் என்று என்னிடம் சொன்னதே இல்லை. எனக்கும் உன் அம்மா வேலைக்கு செல்வதை பிடிக்கவில்லை. இருந்தாலும் நமக்காக எல்லா சங்கடங்களையும் தாங்குகிறார். இப்படி எல்லா வீட்டு வேலைகளையும் செய்துவிட்டு பின் நமக்காக இரவு சாப்பாட்டை செய்கிறார். ஏன், நாம் பட்டினியாக இருக்கக்கூடாது என்பதால் தான். அப்படி இருக்கும்போது ஒரு கருகிய ரொட்டியை வைத்து உன் அம்மாவிடம் நான் சண்டை போடலாமா? உன் அம்மா வேண்டுமென்றே இவ்வாறு செய்யவில்லை. ஏதோ வீட்டு வேலை செய்த அசதிதான். ஒரு கருகிய ரொட்டி யாரையும் காயப்படுத்தாது. ஆனால் ஒரு கடுமையான வார்த்தை நிச்சயம் மற்றவர்களை காயப்படுத்தும் என்று சொன்னார். மேலும் தொடர்ந்தார். நான் மிகவும் நல்லவனும் இல்லை. நல்லவனாக இருக்க முயற்சித்துக் கொண்டு இருக்கின்றேன் என்றார். என் அப்பா நினைத்திருந்தால் அன்று கருகிய ரொட்டிக்கு பெரிய சண்டையே போட்டிருக்கலாம். ஒரு சிறிய சண்டைகளால் குடும்பமே பிரிந்துள்ளதை நான் பார்த்திருக்கிறேன், படித்தும் இருக்கிறேன். அன்று ஒரு கருகிய ரொட்டிக்கு இவ்வளவு விளக்கங்களை சொன்னார் என் அப்பா. இன்று நான் சாப்பிட உட்கார்ந்தேன். அப்போது என் மனைவி கொஞ்சம் கருகிய ரொட்டி எனக்கு வைத்தாள். ரொட்டியை பார்த்ததும் என் அப்பா சொன்னது என் நினைவுக்கு வந்தது. ஒரு மெல்லிய புன்னையுடன் இந்த ரொட்டியை சாப்பிட்டேன். ஏனென்றால் என் மனைவியும் வேலைக்கு செல்கிறாள். ஒருவரை ஆறுதல் படுத்தவும் ஒருவரை வாழ வைக்கவும் ஒரு சொல் போதும். நன்றி.